Chapter 1 Applications of Matrices and Determinants. Theorem 1.9 Division 3. If A is non-singular square matrix of order n, then adjoint of adjoint A is equal to determinant A power n minus 2 into A. So இந்த தியரம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு நம்ம ரிசல்ட்டை கூட ஆல்ரெடி தெரிஞ்ச ரிசல்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தியரத்தில் ஃபஸ்ட்டு கிவன் பார்ட் என்ன, ப்ரூவிங் பார்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ கிவன் பார்ட் பாருங்கள், இஃப் ஏ இஸ் நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என், இது வரைக்கும் தான் கிவன் பார்ட். ஸோ ப்ரூவிங் பார்ட்டுங்கிறது adjoint of adjoint A is equal to determinant A power n minus 2 into A, இது ப்ரூவிங் பார்ட். ஸோ ப்ரூஃப் பார்க்க போகிறோம். ப்ரூஃப் ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு ரிசல்ட்டை யூஸ் பண்ணலாம். we know that for any non-singular matrix B of order n, we have B into adjoint B is equal to determinant B in. இதான் ரிசல்ட்டு. For any non-singular matrix B of order n, we have B into adjoint B is equal to determinant B into in. இந்த ரிசல்ட்டான நம்பர் 1 யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பியை வந்து நம்ம அட்ஜாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கலாம். டேக்கிங் பி இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஏ. இந்த ப்ரீவியஸ் லைனில் பி வர இடங்கள்லாம் அட்ஜாயிண்ட் ஏ ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அட்ஜாயிண்ட் ஏ adjoint of adjoint A is equal to determinant adjoint A into in. inங்கிறது ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n. இந்த டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஏக்கு ஒரு ரிசல்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு இதை டிட்டர்மினன்ட் ஏ பவர் n மைனஸ் 1 நம்ம மாற்றிக்கலாம். adjoint A adjoint of adjoint A is equal to determinant adjoint Aங்கிறது so determinant A power n minus 1 into in. ஸோ நம்ம யூஸ் பண்ண ரிசல்ட்டை சைடில் நோட் பண்ணி காட்டலாம். since determinant adjoint A is equal to determinant A power n minus 1. ஸோ இந்த determinant adjoint Aக்கு பதிலாக determinant A power n minus 1 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லைனில் இப்போது ஏங்கிற மேட்ரிக்ஸை ப்ரீ மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ப்ரீ மல்டிப்ளையிங் A on both sides. So A into adjoint A, adjoint of adjoint A is equal to, so pre multiply பண்ணுற A ஆல்ரெடி நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற determinant A power n minus 1 into in. இப்போ இந்த லைனில் வந்து நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். using associative property of matrix multiplication
we get. இந்த லைனில் நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஏ இன்ட் அட்ஜாயிண்ட் ஏ ப்ராக்கெட்டில் யூஸ் பண்ணுங்கள். இந்த adjoint of adjoint A. So இந்த டூ டேர்ம்ஸ் ஒரு ப்ராக்கெட்லேயும் இது சிங்கிளாக யூஸ் பண்ணிக்கலாம். this equal to the determinant A power n minus 1. So A into in. So A into in அதாவது A மேட்ரிக்ஸ் இரண்டு மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை ஆகுது A. So number 1ல யூஸ் பண்ணியிருக்கிறபடி B adjoint B is equal to determinant B into in. So இதில் A into adjoint A. So நமக்கு number 1 ஈக்குவேஷன் படி determinant A in. So இந்த term அப்படி எழுதிடலாம். Adjoint of adjoint A is equal to determinant A power n minus 1 into matrix A. So next line la the identity matrix adjoint of adjoint A. So இதை combine பண்ணிக்கலாம். So determinant A write as it is. இது combined ஆகும்போது identity matrix கூட இந்த matrix multiply ஆனால் ஸோ நமக்கு இந்த bracketல term அப்படியே கிடைக்கும். Adjoint of adjoint A is equal to determinant A power n minus 1 into matrix A. Adjoint of adjoint A இதை மட்டும் லெஃப்டில் வச்சுட்டு determinant A ரைட் சைட் கொண்டு வாங்க. determinant A power n minus 1 by determinant A into matrix A is equal to determinant A இப்போ நியூமரேட்டர் வந்துடுச்சுன்னா பவர் எப்படி மாறுது n minus 2 into matrix A. adjoint of adjoint A லெஃப்ட் சைடில் இருக்கு. ஸோ இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட்டு. adjoint of adjoint A is equal to determinant A power n minus 2 into matrix A. ஸோ நமக்கு இந்த ரிசல்ட் கிடச்சாச்சு. adjoint of adjoint A is equal to determinant A power n minus 2 into matrix A. Hence proved. Thank you.